வீரயுக நாயகன் வேள்பாரி எல்லோரும் நின்று கொண்டார்கள். நான் மட்டும் அவரை அழைத்துக் கொண்டு வந்தேன். சொல்லிவிட்டு புறப்பட தயாராகும்போது ஆதன் மீண்டும் கேட்டான். மன்னர்களை ஆளும் இந்த தெய்வத்துக்கு தனித்த பெயர் எதுவும் இருக்கிறதா? பெரும்புலவர் கபிலர். ஆதன் இரவு முழுவதும் தூங்கவில்லை. பதற்றத்திலேயே இருந்தான். பொழுது விடிந்தது. தூக்கமின்மையை காட்டிக்கொள்ளாமல் உற்சாகமாக குதிரையை பூட்டி தேரை தயார் செய்தான். மாளிகையிலிருந்து கபிலர் வெளியேறி வந்தார். நரை முழுமை கொள்ளாத தாடி, வேந்தனைப் போல தலைமுடியை உச்சியில் முடிச்சிட்டு சிறுகோள் ஒன்றை செருகியிருந்தார். பேரறிவின் இருமாப்பு கண்ணொளியில் மின்னியது. பார்த்ததும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினான் ஆதன். அவரது வாழ்த்துச் சொல் காதில் கேட்க எழுந்து திரும்பிய போது அவர் குதிரையின் கழுத்தை தடவி கொடுத்துக் கொண்டிருந்தார். குதிரைகள் புதிய மனிதர் களை தொடவிடாது. ஆனாலும் தேரில் பூட்டப்பட்டிருந்ததால் ஓரளவுக்கு மேல் அதனால் விலகவோ முகத்தை திருப்பவோ முடியவில்லை. மயிலும் குதிரையும் தனது மொத்த அழகையும் நீண்டு திருப்பும் கழுத்தில் வைத்திருக்கிறது என்று சொன்னவர் சிரித்த முகத்தோடு தேரில் ஏறினார். ஆதன் மிக திறமையான தேரோட்டி. பயணத்தின் அதிர்வு பசுந்தூள் மெத்தையை கடந்து உடலில் உணர முடியாதபடி தேரை செலுத்துவான். அவன் நினைத்ததை விட வேகமாகவே வேட்டுவன் பாறைக்கு வந்து விட்டான். அருகில் வந்ததும் வேகத்தை குறைக்க கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான். கடிவாளத்தில் இருக்கும் பூண் எழுப்பிய உலோக ஒளி தனித்து மேலெழும்பியது. தலை தூக்கி பார்த்தார் கபிலர். எதிரில் இரு சிறு குன்றுகள். அதற்கு பின்னால் அடுக்கடுக்காக மலைத்தொடர்கள். அதன் உச்சி வெண்மேகத்துக்குள் மறைந்திருந்தது. மேலெழும்பிய உலோக ஒளி மலையோடு மறைந்தது. ஐயா, இதுதான் பச்சை மலைத்தொடரின் முன்னால் இருக்கும் வேட்டுவன் பாறை. இந்த வழியாகத்தான் பாரியின் பரம்பு மலைக்கு போக வேண்டும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். கபிலர் வண்டியை விட்டு கீழே இறங்கி பார்த்தார். கண்ணுக்கெட்டும் தூரம் வரை மலை விரிந்து கிடந்தது. நீர்வற்றிய காட்டாற்றை கடந்து வேட்டுவன் பாறையில் பாதி ஏறுவது வரை ஆதன் நின்று பார்த்து கொண்டே இருந்தான். இதற்கு முன்னால் பரம்பு நாட்டுக்கு போனது கிடையாது. பாதை எவ்வளவு தூரம் இருக்கும்? துணைக்கு யாராவது வருவார்களா? போய் சேர எத்தனை நாளாகும் என எதுவும் தெரியாது. தன்னந்தனியாக எந்த தைரியத்தில் இந்த அடர்வனத்துக்குள் இவர் போய்க்கி கொண்டிருக்கிறார்? ஆதனுக்கு வியப்பு குறையவே இல்லை. வேறு வழியின்றி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான். உச்சி வெயிலிலும் ஈரக்காற்று வீசியது. குன்றின் சரிவில் போய்கொண்டிருந்த பாதை சற்றே வளைந்து மேல் நோக்கி ஏறியது. பாறையிலிருந்து சரிந்து கிடக்கும் வேர்கள் கைபிடிக்க வாகாக இருந்தன. கபிலர் வேரை இறுக பிடித்து விசை கொடுத்து மேலேறிய போது தனக்கு வயதாகிவிட்டதை உணர்ந்தார். உடல் வேர்த்தது, மூச்சு வாங்கியது. நடையின் வேகத்தை சற்றே குறைக்கலாமா என்று யோசிக்கையில் கால்கள் நின்று கொண்டுதான் இருந்தன. சிறிது இளைப்பாரி மீண்டும் நடந்தார். வீரயுக நாயகன் வேள்பாரி, வீரயுக நாயகன் வேள்பாரி. இடப்புறம் கீழே நீர் வற்றி கிடக்கும் காட்டாற்றின் அழகை பார்த்தபடி ஒற்றையடி பாதையை நோக்கி கண்களை திருப்பினார். செடி கழுக்கு இடையில் ஏதோ உருவம் தெரிகிறதே என்பதை உணர்ந்தவர் மீண்டும் கீழே உற்று பார்த்தார். இவர் நடக்கும் பாதையை நோக்கி ஒரு இளைஞன் கையில் வேல்கம்போடு சரசரவென மேலேறி வந்தான்.